திருச்சி மண்ணச்சநல்லூர் பகுதியில் சுகாதாரமற்ற குடிநீரால் நூற்றுக்கணக்கானோர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் கோவாத்தக்குடி ஊராட்சியில் உள்ள கிராமத்தில் 750 குடியிருப்புகள் உள்ளன. இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் கடந்த ஒரு வாரமாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்துள்ளனர். இங்கு வசிக்கும் மக்களுக்கு பிளாஸ்டிக் தொட்டிகள் அமைக்கப்பட்டு அதன் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த தொட்டிகள் அமைந்திருக்கும் இடங்கள் சுகாதார மற்றும் குப்பைகள் நிறைந்தும் காணப்படுகிறது. இதனால் அங்கு தொற்று கிருமிகள் உருவாகி அப்பகுதி மக்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மாவட்ட சுகாதாரத்துறை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மண்ணச்சநல்லூர் பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். ஒரு வாரமா எங்க ஊர்ல காய்ச்சல் தொடர்ந்து ஒரு 150-200 பேர் பக்கமா இருந்துட்டு இருக்குங்க. தொடர்ந்து எல்லாம் போயிட்டே தான் இருக்காங்க எங்க ஊர்ல இருந்து. இதுக்கு இன்னும் எந்த ஒரு ஆக்ஷனும் யாரும் எடுக்கிற மாதிரி தெரியல. தண்ணி மற்ற கழிப்பட வசதி எல்லாம் எதுவுமே சரியாக இல்ல. தண்ணி தொட்டி இன்னும் கிளீன் பண்ணல. தலைவலி ஆரம்பிச்சு அப்புறம் கை காலெல்லாம் முறிச்சு எடுத்துருச்சு. ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை காலையில ஆஸ்பத்திரிக்கு போனோம். திருப்பி மக்கியானால செவ்வாய்க்கிழமை காலையில போய் அட்மிட் ஆயிட்டான். குளுக்கோஸ் போட்டு உடம்பு கையால முறிச்சு எடுக்குது. உடம்பு ஒண்ணுமே சரி கேட்டா தண்ணிங்கிறாங்க. என்னன்னு எங்களுக்கு தெரியல. காய்ச்சலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு.